அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி, தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவம் முழுமையாக்கப்பட வேண்டும். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது இச்சட்டம் முழுமையாக அமலாக்கம் செய்யப்படும். வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கப்பட வேண்டும். இது அனைத்துமே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தப்படும். இன்றைக்கும் இந்த திருநங்கை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்து கொண்டு தமிழகத்தை திருநங்கையாக உலாவி வந்து கொண்டிருக்கும் இந்த கருணாநிதி குடும்பமான ஸ்டாலின் மற்றும் உதயநிதி, இன்பநிதி திருநங்கைகளாக, திருநங்கைகளுக்குரிய அனைத்து அம்சங்களாக இவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த திருநங்கை திராவிட முன்னேற்ற கழகம் மக்களால் ஒழிக்கப்பட வேண்டும். கலாச்சாரத்தை இன்றைக்கு கெடுத்து கொண்டிருக்கும் இந்த திருநங்கை திராவிட முன்னேற்ற கழகம் கோவிலுக்குள் மக்கள் செல்வதை இன்றைக்கு இவர்கள் புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் சமாதானத்தை பற்றி மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இந்த திருநங்கை உதயநிதி ஸ்டாலின், அதிலும் இவர்களுடைய வாரிசான திருநங்கை இன்பநிதி, இவர்களுடைய தலைமையாக திருநங்கை கருணாநிதி, இவர்கள் அனைவருமே எங்கிருந்து வந்தார்கள் என்ற அடையாளம் தெரியாமல் முடித்திருத்தும் தொழிலை இன்றைக்கு மிகைப்படுத்தி கொண்டு தாங்கள் அந்த தொழிலை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் வளர்த்தாலும், இசை சார்ந்த, வாத்தியம் சார்ந்த குடும்பமாக தங்களை மாற்று செய்து திருநங்கைகளாக அலைந்து கொண்டிருக்கும் இந்த கருணாநிதி என்ற திருநங்கை மறைந்தாலும் அந்த குடும்பம் இன்றைக்கு மிகைப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய இந்திய தேசத்தின் கொள்கை ஆண் பெண் பாலினத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த திருநங்கை திராவிட முன்னேற்ற கழகம் திருநங்கைகளுக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக முக்கியத்துவம் கொடுத்து யார் வேணாலும் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம், கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம் என்ற எண்ணற்ற நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு எதிரான இந்த திருநங்கை திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை சீரழித்து கொண்டிருக்கிறது. இது போன்ற இந்த திருநங்கை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் அனைவருமே திருநங்கைகளாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு எதிரான சட்டமாகவும் ஒழுக்கக்கேடாகவும் இது இருக்கிறது. கண்டிப்பாக நம்மளுடைய உச்சநீதிமன்றத்தில் இதற்குரிய வழக்குகள் தொடரப்பட்டு இந்த திருநங்கைகள் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும், நம்மளுடைய தேசத்தை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என்பது நம்மளுடைய அனைத்து மக்கள் சார்பாக இங்கு பதிவிடுகிறேன். அது மட்டுமில்லை, இன்றைக்கு இந்த உதயசூரனை எடுத்து வைத்து கொண்டு தங்களை மிகப்பெரிய அளவில் சூரியனாக கருதி கொண்டிருக்கும் இந்த சின்னத்தை முடக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் அனைத்து மக்களுக்கும் சமமாக காட்சியளித்து கொண்டிருக்கும் சூரியன் இவர்களால் கலாச்சாரக்கேடு, ஒழுக்கம், மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்துக்குமே இந்த உதயசூரியன் நம்மளுடைய அனைத்து மக்களுக்கும் சமமாக இருப்பதால், இது அனைத்துக்கும் ஒரு அச்சுறுத்தும் சக்தியாக இருப்பதால், ஒரு தீய சக்தியாக இந்த திருநங்கை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்குவதால் இதை தடை சட்டமாக கொண்டு வந்து இந்த சின்னத்தை முடக்கப்பட வேண்டும். இந்த கட்சியை கண்டிப்பாக நம்மளுடைய இந்திய தேசத்தில் இருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். நாடு கடத்தப்பட வேண்டிய இந்த திருநங்கை குடும்பங்கள் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. நம்மளுடைய கலாச்சாரங்களுக்கு, நம்மளுடைய பழக்க வளங்களுக்கு, தெய்வ நம்பிக்கைகளுக்கு எதிராக திகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த திருநங்கை திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. இது மக்களின் கருத்தாக பதிவிடுகிறேன். நன்றி.